அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிப்டோ தமிழ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட யூவிசி காயினை எப்படி யூவிசி எக்ஸாக மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம யூபிட் ஸ்வாப்பில் எப்படி யூவிசியை டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு வீடியோ போட்டிருந்தேன். பட் இருந்தாலும் எகெயின் நான் இந்த வீடியோவில் திருப்பி எப்படி டெபாசிட் பண்ணுறது, டெபாசிட் பண்ண யூவிசியை எப்படி யூவிசி எக்ஸாக மாற்றுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. ஸோ நம்மளோட யூவிசியை எங்கே யூவிசி எக்ஸாக மாற்றுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூபிட் ஸ்வாப். சரிங்களா? ஸோ அப்போ அந்த யூபிட் ஸ்வாப்பில் நம்ம யூவிசி எக்ஸாக மாற்றுறதுக்கு முன்னாடி சர்டன் கண்டிஷன்ஸை நம்ம நோட் பண்ணணும். அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, வேலெட்டில் நம்ம வந்து மினிமம் $10 உண்டான MMC காயினை வச்சுருக்கணும். சரிங்களா? அண்ட் அது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் வந்து யூவிசி எக்ஸ் காயினை நீங்கள் ஆட் பண்ணியிருக்கணும் உங்களோட ரெஸ்பெக்டிவ் வேலெட்டில். அப்போ நீங்கள் இது ரெண்டும் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் ஸ்வாப் பண்ண முடியும். சரிங்களா? அண்ட் இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ரெஸ்பெக்டிவ் நம்மளோட யூவிசி ஐடியில் இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸை நீங்கள் வித்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் வித்ரா பண்ணிங்கன்னா அந்த ஃபண்ட் வந்து உங்களுக்கு யூவிசி எக்ஸ் காயினாகவே உங்களுக்கு கிரெடிட் ஆகிரும். சரிங்களா? ஓகே. அப்போ MMC மினிமம் $10 நீங்கள் வச்சுக்கோங்க. அண்ட் யூவிசி காயினையும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணினதுக்கப்புறம் நம்மளோட யூவிசி எக்ஸாக மாற்றுற ப்ராசஸ்க்குள்ளே போகலாம். சரிங்களா? ஓகே. அப்போ யூபிட் ஸ்வாப்குள்ளே லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு இங்கே வந்து யூவிசி எப்படி டெபாசிட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நீங்கள் பார்க்கலாம் கீழே டெபாசிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ வந்து அதை கிளிக் பண்ணுங்கள். அட்ரஸ் வரும். அந்த அட்ரஸ் இங்கே காப்பி பண்ணுற ஆப்ஷன் கூட இருக்குது. அந்த அட்ரஸ் இங்கே காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே. காப்பி பண்ணி இந்த அட்ரஸ்க்கு உங்களோட ஃபண்ட்ஸ் அனுப்புனதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, சிங்க் ரெக்வஸ்ட். சரிங்களா? அந்த சிங்க் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட டிரான்சாக்ஷன் சிங்க் ஆகும். சிங்க் ஆயிடுச்சுன்னா மேலே சிங்க்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். சரிங்களா? நம்ம வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், சிங்க்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வருது இல்லைங்களா? இப்போ அகைன் டேஷ்போர்ட் போய் பாருங்கள். எஸ், நீங்கள் பார்க்கலாம். நான் 5100 யூவிசி வச்சுருந்தேன். இப்போ 6100 யூவிசி இருக்குது. சரிங்களா? ஓகே. இவ்வளோதான் டெபாசிட் ப்ராசஸ். நெக்ஸ்ட் டெபாசிட்க்கு அப்புறம் ஸ்வாப் எப்படி பண்ணுறதுனா, இங்கேயே நீங்கள் பார்க்கலாம் ஸ்வாப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்போ இங்கே நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னா, இன்கம் வித்ட்ராவல் அட்ரஸ், டெபாசிட் அட்ரஸ், மெயில் ஐடி, ஸ்பான்சர் ஐடி, யூவிசிஎக்ஸ் வித்ட்ராவல் அட்ரஸ் அண்ட் அமௌண்ட். அப்போ இன்கம் வித்ட்ராவல் அட்ரஸ், டெபாசிட் அட்ரஸ் நம்ம எந்த அட்ரஸ் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் இந்த யூபிட் ஸ்வாப்பில் ஒரு 6100 யூவிசி லோட் பண்ணியிருக்கேன். கரெக்டுங்களா? இந்த 6100 யூவிசி எந்த வேலெட்லேருந்து நான் வித்ட்ரா பண்ணணும் அந்த வேலெட்டோட அட்ரஸை நான் இங்கே கொடுக்கணும். சரிங்களா? 6100 யூவிசியும் எந்த வேலெட் அட்ரஸ்லேருந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணீங்களோ அதே வேலெட் அட்ரஸை இங்கே நீங்கள் கொடுங்க. சரிங்களா? ஓகே. என்னோட 2 அட்ரஸையும் நான் போட்டுட்டேன். அண்ட் மெயில் ஐடியுமே வந்து இப்போ பர்டிகுலராக நீங்கள் ஒரு வேலெட் அட்ரஸ் வச்சுருக்கீங்கன்னா அந்த வேலெட் அட்ரஸ்க்கு யூவிசி லாகின்ல ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. கரெக்டுங்களா? ஸோ அந்த மெயில் ஐடி கொடுங்க. ஓகே. மெயில் ஐடி கொடுத்துட்டேன். இப்போ ஸ்பான்சர் ஐடி, நிறைய பேருக்கு இந்த ஸ்பான்சர் ஐடி எடுக்கிறது தான் டவுட் இருக்குது. அதை எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். ஓகே. ஸ்பான்சர் ஐடி எடுக்கிறதுக்கு எல்லாருமே ubit.unitymeta.io நம்மளோட யூபிட் லாகினை நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க வித் யூஎஸ்சி ஸ்மார்ட் செயின் நெட்ஒர்க்கில். ஓகே. இதில் நீங்கள் உங்களோட ரெஸ்பெக்டிவ் மெயில் ஐடி அண்ட் வேலெட் அட்ரஸ் இப்போ போட்டோம் இல்லைங்களா, அது மேட்ச் ஆகக்கூடிய ஐடி, அது எந்த ஐடின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஐடியை ஓப்பன் பண்ணிக்கோ. ஸோ அந்த ஐடி ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே பார்க்கலாம் ப்ரொஃபைல் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே பார்க்கலாம் ஃபுல் நேம் இருக்குது, லாகின் ஐடி இருக்குது, இங்கே ஸ்பான்சர் ஐடின்னு இருக்கு இல்லைங்களா. இந்த ஸ்பான்சர் ஐடியை வந்து நீங்கள் காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. என்னோட ஸ்பான்சர் ஐடி நான் கொடுத்துட்டேன். இப்போ யூவிசி எக்ஸோட வித்ட்ராவல் அட்ரஸ். ஓகே. யூவிசி எக்ஸோட வித்ட்ராவல் அட்ரஸ் எப்படி எடுக்கணும்னா, நம்ம சேஃப் பால்க்கு வந்துக்கோங்க. இங்கே யூவிசி எக்ஸ் காயின் இருக்குது, அதை தொட்டு ரிசீவ் தொட்டு நான் அட்ரஸ் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே. இங்கே யூவிசி எக்ஸோட வித்ட்ராவல் அட்ரஸும் போட்டுட்டேன். இப்போ அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட், என்கிட்ட 6100 யூவிசி இருக்குது. நான் 6100 யூவிசி ஸ்வாப் பண்ண போகிறேன். சரிங்களா? அமௌண்ட் போட்டுட்டு இப்போ ஃபைனலாக இங்கே சென்ட் ஓடிபி அதை கொடுங்க. சென்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடிக்கு ஓடிபி வரும். எஸ், நீங்கள் பார்க்கலாம் எனக்கு ஓடிபி வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த ஓடிபியை காப்பி பண்ணி இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்டு ஃபைனலாக சென்ட் ரெக்வஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ சென்ட் கொடுக்குறேன். என்ன வருதுங்க, சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்வாப்
அப்படின்னு வருது இல்லைங்களா? அப்படியே கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் ஸ்வாப் பண்ண டீட்டெயில்ஸ். நான் ஒரு 1000 யூவிசி, ஒரு 6100 யூவிசி ஸ்வாப் பண்ணியிருக்கேன். இவ்வளோதாங்க ஸ்வாப்பிங் ப்ராசஸ். ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களோட வேலெட்டில் யூவிசிஎக்ஸை உங்களுக்கு இந்த காயின் வந்து கிரெடிட் ஆகிரும். சரிங்களா? இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.